அண்மை செய்தி. சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைதன்யாவிற்கும் சோபிதாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நாக சைதன்யாவுக்கும் சோபிதா துலிபலாவுக்கும் இன்று நிச்சயதார்த்தம் நடைபெறுவதாக இன்று காலையில் கூட நம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்நிலைதான் தற்போது நாக சைதன்யாவின் அப்பா நாகார்ஜுன அவர்கள் தற்போது அவர்கள் இருவருக்கும் இடையே நடைபெற்ற நிச்சயதார்த்தத்தின் போட்டோக்களை பகிர்ந்து அவரது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன்படி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் மிக நெருங்கிய நண்பர்களை மட்டுமே அழைத்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருக்கின்றனர். தங்களுடைய குடும்பத்திற்குள் சோபிதாவை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் நாகார்ஜுனா அவரது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தேதியான அந்த 8/8 என்ற தேதியை குறிப்பிட்டு இந்த ஒரு நல்ல நாளில் இந்த நிகழ்வை நடத்துவதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய தேதியானது கிட்டத்தட்ட 8ஆம் தேதி 8வது மாதம், அதே போல 2024 என்ற எண்களை கூட்டினாலும் 8 வருகிறது. எனவே இன்றைய தினம் மிகவும் ஒரு பாசிட்டிவான தினம் என்று பல நல்ல விஷயங்களை இன்று செய்வதை காலையிலிருந்தே வழக்கமாக கொண்டு அது சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. அதன் காரணமாகத்தான் நாக சைதன்யாவுக்கும் சோபிதா துலிபலாவிற்கும் இடையே நடைபெறக்கூடிய இந்த நிச்சயதார்த்த நிகழ்வை, அதிலும் மிக முக்கியமாக இவர்கள் இருவரது உறவு குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்று வெளியிடுவதால் இந்த தினத்தில் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து இன்று நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருக்கின்றனர். நாக சைதன்யாவை பொறுத்தவரையிலும் அவருடைய முதல் திருமணமான சமந்தாவுடன் நடைபெற்ற அவரது திருமணமானது விவாகரத்தில் முடிவடைந்தது. கிட்டத்தட்ட மிக கசப்பான ஒரு மனநிலையில் இருவரும் பிரிந்து சென்ற சூழ்நிலையில் தான் இரண்டாவதாக சோபிதா துலிபலாவை அவர் டேட்டிங் செய்வதாக பல தகவல்கள் வெளியாகி வண்ணமாக இருந்தது. அந்த நிலையில்தான் சோபிதா, நாங்கள் ஒன்றும் பெரிய குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை என்று மிகவும் வெளிப்படையாகவே அந்த அறிவிப்பை அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் இத்தனை நாட்கள் அமைதியாக அவர்களுக்குள்ளாக இருந்த இந்த அவர்களது திருமண உறவு குறித்த இந்த தகவலை தற்போது அதிகாரப்பூர்வமாக நாகார்ஜுனா அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.